Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் சிக்கியுள்ள நிலையில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஸ்டாலின் அரசுக்கு பல்வேறு கேள்விகளை முன்வைத்துள்ளனர். மாணவர்களின் கேள்விக்கு ஸ்டாலின் அரசு பதில் சொல்லுமா? பார்க்கலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகமெங்கும் மாணவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடூரத்தை செய்தவன் திமுகவைச் சேர்ந்த ஞானசேகர் என்பதும், துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் மா சுப்பிரமணியம் உள்ளிட்டோருடன் நெருக்கமாக புகைப்படம் எடுத்துக்கொண்டும் ஒரு அமைச்சர் மற்றும் துணை மேயர் ஆகியோர் ஞானசேகரனின் இல்லத்திற்கே சென்று பிரியாணி சாப்பிட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த அளவிற்கு செல்வாக்கு செலுத்தியிருக்கிறான் என்பதும் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. காமுகன் ஞானசேகரன் திமுக உறுப்பினரே இல்லை என அமைச்சர்கள் கோவி செழியன், ரகுபதி மற்றும் RS பாரதி என பலரும் முட்டுக் கொடுத்த நிலையில் திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேட்டில் திமுக நிர்வாகிகள் பட்டியலில் ஞானசேகரன் பெயர் இருக்கும் ஆதாரங்கள் வெளியாகின. மேலும் இவன் ஆளுங்கட்சியின் ஆசீர்வாதம் இருக்கும் திமிரில் பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இந்த சம்பவத்தால் நாடே பற்றி எரியும் வேளையில் ஸ்டாலின் அரசோ வழக்கம் போல மூடி மறைக்கும் வேலையை பார்க்கிறது. இது குறித்து கொதிப்பில் இருக்கும் மாணவர்கள் ஸ்டாலின் அரசுக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றனர். கேள்வி எண் 1. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய காமக்கொடூரன் ஞானசேகரனால் மேலும் 3 பெண்கள் சீரழிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அந்த 3 பெண்கள் யார்? கேள்வி எண் 2. பாதிக்கப்பட்ட அந்த 3 பெண்கள் புகார் கொடுக்கவில்லை என்றாலும் விசாரிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கும் காவல்துறை இதுவரை விசாரிக்காதது ஏன்? கேள்வி எண் 3. காமுகன் ஞானசேகரனால் 3 பெண்கள் சீரழிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் அதை பற்றி விசாரிப்பதாக செய்தி குறிப்போ அறிக்கையோ விடுக்காதது ஏன்? கேள்வி எண் 4. தமிழ்நாடு முழுவதும் இந்த சம்பவம் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் உடனடியாக நீதிமன்றத்தை அணுகி ஞானசேகரனை காவல்துறை விசாரணைக்கு 1 வாரத்திற்கு கேட்டு விசாரிக்காதது ஏன்? கேள்வி எண் 5. தற்போது நீதிமன்ற காவலில் உள்ள ஞானசேகரன் தவறி விழுந்ததில் கை காலில் முறிவு ஏற்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் போலீஸ் காவலில் ஏன் சிகிச்சை செய்யப்படுகிறது? கேள்வி எண் 6. ஞானசேகரனை போல் மாவுக்கட்டு போடப்பட்ட மற்ற குற்றவாளிகள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதித்து மருத்துவம் பார்க்காதது ஏன்? கேள்வி எண் 7. பாதிக்கப்பட்ட 3 பெண்களில் ஒரு பெண் தாசில்தாரின் மகள் என்று கூறப்படும் நிலையில் இதையாவது ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை விசாரித்ததா? கேள்வி எண் 8. மற்றொரு பெண் பல்கலைக்கழக வளாகத்தில் உணவு விடுதியில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றுவதாக கூறப்படும் நிலையில் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்களா? கேள்வி எண் 9. பாதிக்கப்பட்ட மாணவியின் தோழியும் ஞானசேகரனால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக தகவல் வெளியாகும் நிலையில் அந்த மாணவியிடமாவது காவல்துறை விசாரணை நடத்தியிருக்கிறதா? கேள்வி எண் 10. காமுகன் ஞானசேகரன் சொகுசு ஜீப்பில் பல்கலைக்கழக வளாகத்தில் சுற்றித் திரிந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த CCTV காட்சிகளை விடியா அரசின் ஏவல் துறை பறிமுதல் செய்திருக்கிறதா? கேள்வி எண் 11. ஞானசேகரன் உலா வந்ததாக கூறப்படும் சொகுசு ஜீப் யாருக்கு சொந்தமானது என்பதையாவது இந்த காவல்துறை கண்டுபிடித்ததா? கேள்வி எண் 12. ஞானசேகரன் வழக்கில் காவல்துறை மெத்தனமாக செயல்பட்டு வரும் நிலையில் சென்னையில் திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் போஸ்டர் மீது செருப்பை வீசிய மூதாட்டியை போலீசார் தேடி வருகின்றனர். மூதாட்டி மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக MLA பிரபாகர ராஜா 2 காவல் நிலையங்களில் புகார் அளித்த நிலையில் ஒரு வழக்கிற்கு 2 காவல் நிலையங்களில் புகார் தெரிவிக்க கூடாது என்பது கூட திமுக MLAவிற்கு தெரியாதா என்று இன்னும் பல கேள்விகளை மாணவர்கள் ஆவேசமாக எழுப்புகின்றனர். இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் எப்போதுதான் வாய் திறந்து பேசுவார் என்பதே மாணவர்களின் பிரதான கேள்வியாக உள்ளது.
இதற்கெல்லாம் ஸ்டாலின் அரசு பதில் சொல்லுமா?